வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ். மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது மேனேஜிங் அண்ட் அப்ளையிங் த எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டூல்ஸ் டு மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் சிச்சுவேஷன். அதுக்கு தான் இந்த மேனேஜரியல் எக்கனாமிக்ஸை பற்றி நாம் படிக்கிறோம். அதாவது எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ், எக்கனாமிக் டூல்ஸ் இதை அப்ளை பண்ணி பிஸ்னஸ் உடைய சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதுக்காக தான் மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்குறோம். சரி, எக்கனாமினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதனுடைய ப்ரொடக்ஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், கன்சம்ஷன் இதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிற ஒரு எக்கனாமி. இதுதான் எக்கனாமி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமி, யூஎஸ் எக்கனாமி அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ அதில் என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ், ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், கன்சம்ஷன் ஆஃப் த கூட்ஸ், இதெல்லாம் தான் இதில் இன்வால்வ் ஆகுது. சரி, எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, பிரின்சிபல்ஸ் எதுக்காக நம்ம படிக்கிறோம்னா கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பிரின்சிபல்ஸை பார்க்கணும். எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி டிமாண்ட், சப்ளை, ஈக்குலிபிரியம். எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டுக்கான சப்ளை நம்ம மீட் பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறம் இந்த டிமாண்ட் சப்ளையுடைய பேலன்ஸ், இதை பற்றியான விஷயங்கள் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸில் வரும். டூல்ஸ் அப்படின்னும் போது மோஸ்ட்லி இந்த டூல்ஸ் தான் என்ன பண்ணும், உங்களை இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உதவும். ஓகேங்களா? அப்போ இந்த டூல்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவும் ட்ரெண்ட்ஸாகவும் கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். எக்ஸாம்பிள், பிபிஎஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? பிபிஎஃப்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு 10 ரிசோர்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரிசோர்ஸஸ்க்கு 2 ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி. அந்த 10 ரிசோர்ஸஸை வச்சு ப்ராடக்ட் ஏவை நீங்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா, ப்ராடக்ட் பியை நீங்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதனுடைய கிராஃபை பேஸ் பண்ணி இந்த ரிசோர்ஸஸை வச்சுட்டு எந்த ப்ராடக்டை நீங்கள் அதிகமான நம்பரில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்க்கு வரீங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு உதவுற அந்த விஷயங்களை தான் நம்ம டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே எக்கனாமிக் டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபோர்காஸ்டிங் டூல்ஸ் இருக்குது, அனாலிசிஸ் டூல்ஸ் இருக்குது. நிறைய அனாலிசிஸ் வரும் இதில், ஸ்வாட் அனாலிசிஸ், அந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் வரும். ஸோ ஹோப் மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ், இந்த பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.